ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ரீசன்ட் டேஸில் என்னோடய கிளாஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு தேவையில்லாத தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. நான் என்ன தான் ஒரு பக்கம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் தேவையில்லாத தாட்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் மெடிடேஷன்லாம் பண்ண சொன்னீங்க, நானும் ட்ரை பண்ணுறேன். பட் என்னால் முடியல. தேவையில்லாத தாட்ஸ் ஒன்றின் பின்னாடி ஒன்று ஓடிக்கிட்டே தான் இருக்குது. எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறதே என்னால் கரெக்டாக முடிவு பண்ண முடியல. இப்போ நான் என்ன தான் செய்கிறது? ஃபர்ஸ்ட் விஷயம், தேவையில்லாத தாட்ஸை நான் ஸ்டாப் பண்ணணும். ரெண்டாவது விஷயம், எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறதுல நான் ஸ்டடியாக இருக்கணும். இதுக்கு நான் என்ன தான் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சரை தான் நான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடையும் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? பாருங்கள், லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்கள் மூளையில் ஏற்படக்கூடிய எண்ணம் இருக்கு இல்லையா, தாட், அந்த தாட்டை ஒரே ஒரு தாட்டாக மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும். பல தாட் நீங்கள் கொடுக்கும் பொழுது நீங்கள் எதை அதிகம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிறதே உங்களோட சப்கான்ஷியஸ்க்கு புரியாமல் போயிடும். ஓகேங்களா? உங்கள் கான்ஷியஸ், அதாவது உங்கள் மூளையில் ஏற்படக்கூடிய தாட்ஸ் ஒரே நிலையானதாக இருந்தால் மட்டும்தான் அந்த சப்கான்ஷியஸ்க்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எந்த விஷயத்த அதிகமாக மெஜாரிட்டி நீங்கள் நினச்சிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அதை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு கொடுக்க முடியும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயம், பிடிக்காத விஷயம் எல்லாத்தையுமே ஒரு பக்கம் ஓட விட்டுக்கிட்டே இருக்கீங்க. மூளை என்னோடது தானே, நான் பாட்டுக்கு எவ்வளோ தாட் வேணால் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துட்டே இருக்கிறதுனால உங்களோட சப்கான்ஷியஸ் அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கும். மூளைக்கு என்னென்ன தாட்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு, மெஜாரிட்டி என்னென்ன தாட்ஸ் எல்லாம் வருது அப்படிங்கிறத கவனிச்சுட்டு மெஜாரிட்டி என்ன தாட்ஸை நீங்கள் கொடுத்தீங்களோ அதை தான் உங்கள் வாழ்க்கையில் சப்கான்ஷியஸ் நடத்தி கொடுக்கும். புரியுதுங்களா? அப்போது நீங்கள் குழப்பமான மனநிலையில் இருக்கும் பொழுது, பல விஷயங்களை யோசிக்கும் பொழுது, உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாமல் யோசிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது உங்கள் சப்கான்ஷியஸ் அப்படி கதிகலங்கி போயிடும். புரியுதுங்களா? இவனுக்கு என்னப்பா வேணும், இதையும் யோசிக்கிறான், அதையும் யோசிக்கிறான், அதையும் யோசிக்கிறான், சரிப்பா அதில் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்போம். அப்போது இன்பமும் துன்பமும் கலந்தது தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா நம்ம போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஃபார்முலாவை கலந்து உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிரும். புரியுதுங்களா? நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் 16 வருஷமாக கஷ்டம் மட்டுமே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வாழ்க்கையில் அப்போ சந்தோஷமே நடக்கலையாப்பா, நிம்மதியாகவே இல்லைப்பா, குட்டி குட்டியோண்டு இருந்தது, அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டாங்க. குட்டி குட்டியோண்டு தான், அதெல்லாம் என் கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக வச்சுட்டாங்க. எவ்வளவு பெரிய பெரிய பிரச்சனைகளெல்லாம் வந்துச்சோ, எவ்வளோ குட்டி குட்டியான பிரச்சனைகள் வந்துச்சோ, அது எல்லாத்தையும் கணக்கு எடுத்து வச்சுருக்காங்க. இவ்வளோ வருஷமாக நான் கஷ்டத்தில் தான்ப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட நாம் உங்கள் வாழ்க்கையுடைய ஃபார்முலா ஒன்று போட்டு வச்சுருப்பீங்க இல்லையா, அது சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க சொல்லக்கூடிய ஆன்சர் என்னென்னா, இன்பமும் துன்பமும் கலந்தது தானே வாழ்க்கைன்னு சொல்லி முடிச்சிருவாங்க. இங்கே பாருங்கள், இன்பமும் துன்பமும் கலந்ததெல்லாம் வாழ்க்கையே கிடையாது. நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் இன்பம் மட்டும்தான் இருக்கும். புரியுதுங்களா? துன்பம் அப்படிங்கிறது எதையாவது தேடினா தான் கிடைக்கும். புரியுதுங்களா? சரி, ஓகே. இன்பத்தை மட்டும் நம்ம வாழ்க்கையில் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம அடைஞ்சால் மட்டுமே முடியும். நமக்கு தேவையான விஷயங்களை அடையணும் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு இலக்கு நமக்கு இருக்கணும். நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறதுல நாம் தெளிவாக இருக்கணும். பலதரப்பட்ட எண்ணங்களுக்கு நாம் ஆளாகக்கூடாது. சிந்தனைகளை ஒரே இடத்துல கொண்டு நிறுத்தணும். அதுக்கு ஒரு சூப்பரான பவர்ஃபுல் எக்ஸ்ட்ரீம் லெவல், வேறு லெவல் மெத்தட் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நாம் எல்லாருமே குளிப்போம் இல்லையா, டெய்லி குளிப்போம். அந்த குளிக்கிற டைமில் யூனிவர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க நமக்கு பக்கத்தில் வருவாங்க.
அப்போது நாம் எதை கேட்டாலும் அவங்க வாரி வழங்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா நாம் நம்மளோட உடலை சுத்தம் செய்யும் பொழுது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய 7 சக்ராஸுமே ஆக்டிவேட் பண்ண முடியும். அதற்கான கரெக்டான டைம் அப்படின்னு சொன்னால் அது குளிக்கிற டைம் தான். சக்ராஸை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு கண்டிப்பாக குளிக்கிற டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்க பலமாகவே இருக்கும். அப்போது சக்ராஸை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா யூனிவர்ஸ் நம்ம பக்கத்தில் வந்திருக்காங்க அப்படின்னு தானே அர்த்தம். பாருங்கள், நம்ம பாடியை சுற்றி ஆறா ஒன்று ஃபார்ம் ஆகிட்டே தான் இருக்கும். புரியுதுங்களா? அது ஒரு அழகான கலர்ஃபுல்லான ஆறா. அப்போது நம்ம பாடியை க்ளீன் பண்ணுறோம், குளிக்கிறோம். அந்த டைமில் நமக்கு என்ன வேணுங்கிறத கேட்குறோமோ அது நடக்கும். ஆனால் இங்கே நிறைய பேர்கிட்ட இருக்க பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு எடுத்துக்காட்டு தான் சொல்கிறேன். 15 நிமிஷம் குளிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு நிமிஷம் மட்டுமே எனக்கு இது கிடச்சிருச்சுப்பா, நான் நிம்மதியாக இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு சும்மா எதுக்கோ ஏனோ கேட்கணுங்கிறதுக்காக கேட்குறாங்க. ஆனால் 15 நிமிஷம் குளிக்கிறாங்க. அந்த 15 நிமிஷமும் ஒரே இலக்கோட ஒரே மனநிலையோடு இருக்கிறதே இல்லை. வெளியில் தான் வாய் விட்டு எனக்கு இது வேணும், இது எனக்கு கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபுல்ஃபீல் ஆகிற மாதிரியான வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. சும்மா வெறுமணிக்கே நினைக்கிறாங்க. ஆனால் மனசுக்குள்ளே திருப்தி அடையிறதே இல்லை. நீங்கள் உங்களோட மனசுக்குள்ளே எந்த மாதிரியான தாட்டை கொடுத்து திருப்தி அடைகிறீங்களோ, புரியுதுங்களா? அவங்க மனசுக்குள்ளே ஒரு ஏக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது திருப்தி கிடையாது. புரியுதுங்களா? நீங்கள் பண்ணக்கூடிய கற்பனை காட்சி அப்படின்னாலே கூட அதில் நீங்கள் முழுமையாக அப்பா சூப்பராக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். அப்படி நினச்சாதான் அது யூனிவர்ஸ்க்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ யாராலையுமே இதை 15 நிமிஷம் நீங்கள் குளிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் 15 நிமிஷத்துக்குமே கொண்டு போக முடியல. தனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது நடந்த மாதிரி கற்பனைப்படுத்த முடியல. ஸோ அப்போது அதை பின்னாடி வச்சுருங்க. பின்னாட்களில் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு டாஸ்க் நான் கொடுக்குறேன். இந்த டாஸ்க்கை 21 days டெய்லியும் நீங்கள் குளிக்கும் பொழுது, ஓகேங்களா? அதுவும் மார்னிங்லேயே எழுந்திரிச்சு குளிக்க ஆரம்பிங்க. 15 நிமிஷம் குளிக்க ஆரம்பிங்க, ஓகேங்களா? அந்த டைமில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இன்னையிலேருந்து 21 days எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் எந்த அளவுக்கு பிரைட்டாக மாறி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். குளிக்க ஸ்டார்ட் பண்ணும் பொழுதுலேருந்து உங்களுக்கு என்னென்ன தாட்ஸ் வருதோ, என்ன வேணால் வரட்டுங்க, ஓகேங்களா? உங்களுக்குள்ள பல தாட்ஸ் போய்கிட்டே இருக்கும். எல்லா தாட்ஸையும் ஒரு வியூவராக இருந்து கவனிங்க. உங்களை நீங்கள் கவனிக்க போகிறீங்க. குளித்து முடிக்கிற வரைக்கும் நீங்கள் உங்களுக்குள்ளே வர தாட்ஸை எல்லாத்தையுமே கவனிங்க. ஓ, இந்த இடத்துக்குலாம் போயிட்டு வரானா? ஓ, பாஸ்ட்டுக்கு போயிட்டானா? ஓ, ஃப்யூச்சருக்கு போயிட்டானா? ஓ, ப்ரெசண்ட்டுக்கு வந்துட்டானா? இந்த மாதிரி கவனிச்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு என்னென்ன தாட்ஸ் வந்துட்டுருக்கோ எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு வியூவராக இருந்து கவனிங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உங்கள் தாட்ஸ் எல்லாமே ஒருநிலைப்படுத்தப்படும். அதுவும் 21 நாள் நீங்கள் ஒரு விஷயத்தை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டீங்க, அதுவும் குளிக்கும் பொழுது ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்கள் வாழ்க்கையவே புரட்டி போடும். அதுவும் ரொம்ப அழகானதா, ஓகேங்களா? ஸோ 21 நாள் மறக்காமல் குளிக்கும் பொழுது உங்களுக்கு என்னென்ன தாட்ஸ் வருதோ அதை எல்லாத்தையுமே ஒரு வியூவராக இருந்து பார்க்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் என்னென்ன மிராக்கிள்ஸ் வருதுங்கிறத என் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் நிறைய பேருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். நான் நிறைய பேருக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன். ஒருவேளை உங்களுக்கோ லவ் அட்ராக்ட் பண்ணணும், மணி அட்ராக்ட் பண்ணணும், ஜாப் அட்ராக்ட் பண்ணணும், இது போல் ஏதாவது வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்ருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.